ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எல்டிஇ மைண்ட்ரி ஆப்டிடியூட் கொஷின்ஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்டிஇ மைண்ட்ரி பிளேஸ்மெண்ட் பேப்பரில் மொத்தமாக 6 செக்ஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த வீடியோவில் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் வர முக்கியமான கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The difference of two numbers is 1365. On dividing the larger number by the smaller, we get 6 as quotient and 15 as remainder. What is the smaller number? இதான் கொஷின். இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். கோஷன்னா என்ன, ரிமைண்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சே 16 இருக்கு, ஓகேங்களா? அதை நம்ம 16 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 16 வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிவிடெண்ட் சொல்லுவோம். 4 வந்து டிவிசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 4 4s are 16, கரெக்டா? நான் 4 வந்து 16 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 4 வந்து ரிமைனிங் வருது. இதுதான் கோஷன்ட். ஓகே, இதுதான் கோஷன். லெட்ஸ் சே இப்போ நான் டிவைட் பண்ணுறப்ப ஏதாவது ரிமைண்டர் இருக்குது. லெட்ஸ் சே 4 இப்போ நம்ம வச்சுக்கலாம் 17 4ஆல் டிவைட் பண்ணுறப்பனா 4 4s are 16 ப்ளஸ் 1 வந்து வருது எக்ஸ்ட்ரா, அதுதான் ரிமைண்டர். ஓகே, ஸோ இதான் இந்த பேசிக் கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். டிவிடெண்ட்னா என்ன, டிவைசர்னா என்ன, கோஷன்னா என்ன, ரிமைண்டர்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, லெட் தி ஸ்மாலர் நம்பர் பி எக்ஸ், ஓகே, லார்ஜர் நம்பர் பி ஒய். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1365 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து 6 வந்து கோஷன்ட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1365. ஓகே, ஆன் டிவைடிங் த லார்ஜர் நம்பர், அதாவது y லார்ஜர் நம்பர் பை ஸ்மாலர் நம்பர், யூ கெட் 6 as கோஷன் அண்ட் ரிமைண்டர் as 5. ஸோ அப்படி இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 6 வந்து கோஷன்ட்ன்றனால 6x ப்ளஸ் 15 ரிமைண்டர் 15 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதலாம்ல. எக்ஸ் இன்ட்டு 6, நம்ம ஒய்யை வந்து எக்ஸால் டிவைட் பண்ணால் வர நம்பர் வந்து கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் கொடுத்துருங்க 15. ஸோ 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? நம்ம இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கு, ஒய் இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1365. ஓகே, இப்போ எப்படி எழுதிக்கலாம், இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்ல. எக்ஸ் இங்கே போச்சுன்னா 5x இஸ் ஈக்குவல் டு, இது 15 போச்சுன்னா 1350. ஓகே, அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 270. ஓகே, எக்ஸ் தான் நம்ம ஸ்மாலர் நம்பர் அச்சீவ் பண்ணியிருந்தோம், கரெக்டா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 270 தான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6 bells commence tolling together and toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? இதான் கொஸ்டின். அதாவது வித்தின் 30 மினிட்ஸ் வந்து எத்தனை டைம் வந்து ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கலி ஒரு எல்சிஎம் கொஸ்டின். இது சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2, 4, 6, 8, 10, 12. 2 1s are 2, 2 5s are 10, 2 6 are 12, 2 1s are 2, 4, 6. இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24, 24 5s are 120. ஓகே, இதுதான் எல்சிஎம். ஓகே, ஸோ எவ்ரி 120 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏன்னா இது எல்லாமே செகண்ட்ஸ் யூனிட்ல தான் இருக்குது. ஸோ எவ்ரி 120 செகண்ட்ஸ் வந்து ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர். ஓகே, ஸோ 120 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 minutes, கரெக்டாக? ஏன்னா ஒரு மினிட்ல ஒரு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ்ல எவ்வளோ 2 minutes இருக்குது, 30 by 2 is equal to 15. ஓகே, ஸோ 15 times they will toll together. பட் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஃபார் த 0th செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர், கரெக்டாக? அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீக்வன்சி வில் சேஞ்ச். ஸோ 15 + 1 ஈக்குவல் டு 16. ஸோ 16 times வந்து in a span of 30 minutes all the 6 bells will
told together. The answer. உங்களுக்கு வேறு கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். In a physical measurement, Shyam gave his height as 25% more than his actual height. During the interview panel, he clarified that his actual height was 5 feet 5 inches. Find the percentage correction to be made by the candidate from his stated height to his actual height. ஓகேவா? இப்போ ஆக்சுவல் ஹைட் வந்து லெட்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஷாம் இஸ் இன்ஃப்ளேட்டிங் இஸ் ஹைட் as 25% மோர். ஸோ 1.25 எக்ஸ்ன்னு வந்து ஷாம் வந்து சொல்கிறான். பட் ஆக்சுவல் ஹைட் வந்து 5 feet 5 inches தான். பட் இந்த 5 feet 5 inchesன்னு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து irrelevant இங்கே. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 1.25 எக்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்ஷன் பண்ணால் எக்ஸ் வரும் அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 1.25x இன்டூ லெட்ஸ் சே பர்சன்டேஜ் கரெக்ஷன் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கெட் த ஆக்சுவல் ஹைட் தட் இஸ் எக்ஸ். இந்த கொஷின் ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/1.25. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.8. ஓகே, இது வந்து ஸோ 1.25x இன்டூ 0.8 அப்படின்னு போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி பர்சன்டேஜ் கரெக்ஷன் தட் ஈ ஷுட் மேக். ஸோ 0.8னா 20% ரிடக்ஷன். ஸோ 20% வந்து அவன் சொன்ன நம்பர் 1.25xலேருந்து ரெடியூஸ் பண்ணணும் டு கெட் எக்ஸ், தட் இஸ் த ஆக்சுவல் ஹைட். ஸோ 20% தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A shopkeeper mixes 2 varieties of tea, one costing 75 per kg and the other costing 50 per kg in the ratio of 3:2. He sells the mixed variety at 62.40 per kg. Find the gain or loss percent. இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, 3:2ன்னு சொல்கிறாங்க. லெட்ஸே அவர் வந்து 3x அண்ட் 2x, அதாவது 3x kg 2x kg அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா 3 + 2x 5x. 5x kg வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சு இதுதான் டோட்டல் வந்து குவான்டிட்டின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் என்னது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3x இன்டூ ஃபர்ஸ்ட் வெரைட்டி எவ்வளோ 75. ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து 2x இன்டூ 50 நெக்ஸ்ட் வெரைட்டி. ஓகே, இது என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 325x. ஓகே, இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தோம், டோட்டலாக வந்து 5x விற்கிறாங்க, அது வந்து 62.40 per kg அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5x kg அப்படின்னா 5x by selling price is equal to 5x into 62.40. Okay, so that is equal to 312x. That's selling price. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 312x, காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்குது 325. ஸோ இது வந்து டெஃபினட்டாக லாஸ் தான். லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 312 minus 325 divided by x போட்டுக்கலாம். 312x minus 325x divided by cost price என்னது 325x into 100. ஓகே, ஸோ லாஸ். ஓகே, லாஸ் வந்து இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4% வரும். ஓகே, ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும், மற்ற நம்பர்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 4%. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த சீரீஸ் 17, 34, 68, 136 வாட் வில் பி த 9th டேர்ம்? இதை எழுதிக்கலாம். 17, 34, 68, 136. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஓகே, 9th டேர்ம் கேட்குறாங்க. ஸோ எழுதிக்கலாம் 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம், இங்கே ஒரு டேர்ம். 9th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து இந்த ப்ரொக்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் பார்த்தீங்கன்னா 34/17 பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2ன்னு வரும். 68/34 என்ன வரும், 2ன்னு வரும். ஸோ டிவைட் பண்ணால் காமனாக இருக்குது. ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை மேனுவலாக கூட பண்ணலாம். மேனுவலாக அப்படி பண்ணலாம். இது 17 × 2 போட்டால் 34 வருதுல்ல, 34 × 2 போட்டால் 68 வருது. ஸோ இது இன்ட்டு 2 போட்டால் 5th டேர்ம் வரும். 5th டேர்ம் இன்ட்டு 2 போட்டால் 6th டேர்ம் வரும். 6th இன்ட்டு 2 போட்டால் 7th டேர்ம் வரும். 7th இன்ட்டு 2 போட்டால் 8th டேர்ம் வரும். 8th இன்ட்டு 2 போட்டால் 9th வரும். ஓகே,
ஸோ 136 இன்ட்டு இந்த 5 டூஸும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த 9th term. ஓகே, ஸோ 136 இன்ட்டு 5 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. ஸோ 136 இன்ட்டு 32 எவ்வளவு? 4352. ஓகே, ஸோ இதுதான் 9th term. ஸோ இது ஒன் வே ஆஃப் சால்விங் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா n-1th term வந்து nth term வரை டிவைட் பண்ணால் it is always constant 2 2ன்னு வருதுல்ல. ஸோ டு ஃபைண்ட் த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா இருக்கு, AR பவர் n-1. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 17 கொடுத்துருக்காங்க. ஆர்ன்றது என்னது காமன் ரேஷியோ. ஓகே, 34/17 போல 2 வருது, 68/34 போல 2 வருது, ரேஷியோ வந்து 2 இன்டூ நம்ம எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும், 9th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ n வந்து 9 9 - 1ன்றது 8. ஓகே, 17 × 2⁸ அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 4352 அப்படின்னு தான் வரும். ஓகே, ஸோ 4352 தான் ஆன்சர். திஸ் இஸ் த டூ வே இன் விச் யூ கேன் ஃபைண்ட் தி nth term of the geometric progression. In this case 9th term கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 cities அலிப்பூர் அண்ட் பல்லிப்பூர் ஆர் 72 kilometers apart. எழுதிக்கலாம். அலிப்பூர் இங்கே இருக்கு, பல்லிப்பூர் இங்கே இருக்கு, 72 kilometers apart. Okay. Arun and Varun who stay at Alipur start riding on bicycles to Ballipur. Arun travels at a speed of 17 kilometers per hour while Varun's speed is 2 kilometers per hour more than Arun. Varun was riding faster, so he reaches Ballipur early and returns immediately. On his way back, he meets Arun at Chandipur. Calculate total distance traveled by Varun before meeting Arun. இப்போ அருண் என்ன சொல்கிறாங்க, அருண் ஒரு கேரக்டர் இருக்குது, அப்புறம் வருண் ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அருண் வந்து இஸ் ட்ராவலிங் அட் 17 kph. ஓகே, வருண் வந்து 2 kilometers speed 2 kilometers per hour மோர் தென் அருண். ஸோ 19 kph இந்த ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுறான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருணும் வருணும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏலேருந்து. பட் வருண் வந்து வருணோட ஸ்பீடு அதிகமாக இருக்கனால இஸ் கோயிங் ஃப்ரம் A to B அண்ட் தென் ஹி மீட்ஸ் அருண் சம்வேர் ஹியர். அது சீன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஏலேருந்து பிக்கு போயிட்டு ரிட்டன் வரான். ரிட்டன் வந்து இஸ் மீட்டிங் அருண் ஹியர். இதான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த C அண்ட் B டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு A and C டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். A to B வந்து 72, பிட்வீன் A and C வந்து Z அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், 72 மைனஸ் Z. கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 72 மைனஸ் Z. ஓகே, இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் BC. இப்போ வந்து இது வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். கரெக்டாக நான் ஸ்பீடு வந்து போட்டுக்கிறேன். அருணுக்கு பார்த்தோன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, அருணோட ஸ்பீடு 70 kilometers per hour. டிஸ்டன்ஸ் என்னது இஸ் கவரிங் Z. கரெக்டாக, ஏன்னா Z இங்கேருந்து ஏலேருந்து சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறான் அருண். அதுக்குள்ளே வந்து வருண் இஸ் கோயிங் ஃப்ரம் A to B அண்ட் தென் மீட்டிங் இம் இன் C. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா Z. ஓகே, டைம் வந்து Tன்னு வச்சுப்போம். இப்போ வந்து வருண் என்ன பண்ணுறான், இஸ் ட்ராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 19 kilometers per hour. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து B 72 ப்ளஸ் 72 மைனஸ் Z. பிலேருந்து சியும் வந்துடுறான். ஓகே, ஸோ 72 + 72 144 மைனஸ் Z. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 144 மைனஸ் Z. ஓகே, அதே டைமில் சேம் டைமில். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி இதான் 2 ஈக்குவேஷன் ஆக்சுவலாக நமக்கு. இதை நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகே, இப்போது இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் இந்த 2 ஈக்குவேஷனும் T காமனாக இருக்கா, T ஈக்குவல் டு எழுதிக்கிறேன். ஓகே, T இஸ் ஈக்குவல் டு Z/17. இதான் ஃபஸ்ட். இது இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணேன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், T இஸ் ஈக்குவல் டு 144 மைனஸ் Z/19. ஓகேவா, டீயும் சேமாக இருக்கனால ஈக்குவேட் பண்ணலாம்ல. Z/17 ஈக்குவல் டு 144 மைனஸ் Z/19. இது சால்வ் பண்ணலாமா, இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஸோ 19Z ஈக்குவல் டு 144 இன்ட்டு 17 மைனஸ் 17Z. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், இது இந்த சைடு கொண்டு வந்துடணும்.
36Z is equal to 144 into 17. நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா Z is equal to 68 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ Z வந்து 68 கண்டுபிடிச்சிருக்கோம். மறுபடியும் அந்த டயக்ராம் வரைகிறேன். ஏலேருந்து B வந்து 72 இஸ் மீட்டிங் வருண் இஸ் மீட்டிங் அருண் அட் C. இது வந்து 72 மைனஸ் Z அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? இது வந்து Z. Z வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 68 சொல்லிட்டு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை வருண் பிஃபோர் மீட்டிங் அருண்? அதாவது ஏலேருந்து B ஃபஸ்ட்டு போகிறான். ஸோ 72 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இஸ் ட்ராவலிங். ப்ளஸ் பிலேருந்து C இஸ் ட்ராவலிங் பிஃபோர் மீட்டிங் அருண். ஸோ பிலேருந்து C டிஸ்டன்ஸ் 72 மைனஸ் Z. 72 minus 68 என்னது 4. கரெக்டா? So 72 plus 4 is equal to what? 76 kilometers. So this is the distance that Varun is traveling before meeting Arun. Is the answer. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man spends ₹500 in buying 12 tables and chairs. The cost of one table is ₹50 and that of one chair is ₹40. What is the ratio of the number of chairs and tables purchased? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரி, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சேர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12 minus x. ஏன்னா 12 டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 minus xன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ஒன் டேபிள் வந்து 50. ஓகே, ஸோ 50 into x. டோட்டல் டேபிள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 50 into x ப்ளஸ் 40 into 12 minus x. 40ன்றது காஸ்ட் ஆஃப் ஒன் சேர், அப்புறம் 12 minus x குவான்டிட்டி ஆஃப் சேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டோட்டலாக வந்து த மேன் ஸ்பென்ஸ் ₹500. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும்ல. சால்வ் பண்ணலாமா? 50x 12 4s are 480x minus 40x is equal to 500. ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சரி, 40 into 12 480. 480x கிடையாது, 480. ஓகே, ஸோ 50 minus 40 10x equal to 480 அந்த சைடு போச்சுன்னா 500 minus 480 20. ஸோ x is equal to 2. ஓகே, எக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்? சேர் என்னது 12 minus xன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. 12 minus 2 10. ஓகே, இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து சேர்ஸ் வந்து 10 இஸ் டு டேபிள்ஸ் பர்ச்சேஸ். டேபிள்ஸ் வந்து எக்ஸ் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 10 is to 2. இது என்ன சால்வ் பண்ணலாம்ல? 2 5s are 10. ஓகே, ஸோ 5 is to 1. ஓகே, இதுதான் வந்து ratio of the number of chairs and tables purchased. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டிக்கெட்ஸ் நம்பர்ட் 1 to 20 are mixed up and then a ticket is drawn at random. What is the probability that the ticket drawn as a number which is a multiple of 3 or 5? இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து 1 to 20 டிக்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 ஆர் 5 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மல்டிபிள் ஆஃப் 3 எழுதிக்கலாமா? ஸோ 3 6 9 12 15 and then 18. 1 to 20க்குள்ளே இவ்வளோ நம்பர்ஸ் தான் வந்து மல்டிபிள் ஆஃப் 3. நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 எழுதிக்கலாம். 5 10 15 வரும், பட் 15 ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 20 எழுதிக்கலாம். ஸோ 1 to 20ல் இத்தனை நம்பர்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தமாகவே வந்து 9 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. in which the ticket drawn as a number which is a multiple of either 3 or 5. So 9 possibilities தான் இருக்கு. Probability formula என்னது? The number of possibilities divided by total number of possibilities. It is the favored outcome, that is a multiple of 3 or 5. அது 9 possibilities தான் இருக்கு. Total possibilities என்னது? from the tickets number 1 to 20 டோட்டலாக 20 possibilities இருக்கு. கரெக்டா? ஸோ 9 by 20. ஓகேங்களா? இதுதான் வந்து probability. Okay, that the ticket drawn has a number which is a multiple of 3 or 5. The answer.
இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஷின். Rahul put his timepiece on the table in such a way that at 6 p.m. hour hand points to north. In which direction the minute hand will point at 9:15 p.m. இதான் கொஷின். வந்து கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஹவர் ஹேண்டுன்றது சின்ன முள், கரெக்டாக. சின்ன புல் வந்து 6 p.m. அட் 6 p.m. வந்து இட் இஸ் பாயிண்டிங் டு நார்த். அப்போ என்ன சொல்கிறாங்க, கிளாக்கை வந்து திருப்பி வச்சுருக்காங்க. 6 p.m. இங்கே இருக்குது, 12 இங்கே இருக்குது. ஓகே, அப்போ 3 p.m. இங்கே இருக்கும், இங்கே 9 இருக்கும், கரெக்டாக. நார்மல் கிளாக் எப்படி இருக்கும், 12 இங்கே இருக்கும், 6 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும், 9 இருக்கும், கரெக்டாக. இது அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா 6 p.m. வந்து ஹவர் ஹேண்ட், அதாவது சின்ன முள் வந்து பாயிண்டிங் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ in which direction the minute hand will be, in which direction the minute hand will point at 9:15 p.m. இப்படி இருக்கிறப்ப 9:15 எப்படி வரும், சின்ன முள்ளுங்க 9:15 பெரிய முள் வந்து இங்கே இருக்கும், கரெக்டா. இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, in which direction the minute hand, அதாவது பெரிய முள் வந்து என்ன டைரக்ஷனில் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். 9:15 வந்து பெரிய முள் will be pointing towards 3, அது என்ன டைரக்ஷனு, வெஸ்ட், கரெக்டா. ஸோ நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். ஸோ வெஸ்ட் டைரக்ஷன் வந்து தான் மினிட் ஹேண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுவும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின். ஓகேங்களா. அஜய் வாக்ஸ் 24 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ அஜய் இங்கே இருக்கான் அப்படின்னா, ஓகே, ஸோ ஹி வாக்ஸ் 24 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து இஸ் வாக்கிங். ஓகே, அண்ட் டர்ன்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் டேக்ஸ் அ டிரைவ் ஆஃப் அனதர் 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து இஸ் டேக்கிங் ரைட் அப்படின்னா அப்படி வரும் கீழே. ஓகேவா. ஸோ இங்கேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ரைட் சைட்னா இது, லெஃப்ட் சைட்னா இது. ஓகே, ஸோ ரைட் சைட் வந்து இஸ் கம்மிங் அனதர் 10 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இஸ் தென் டேர்னிங் டு ஹிஸ் ரைட், அதாவது டிரைவிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஓகே, இஸ் அகெயின் டேர்னிங் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னா இந்த சைடு வரும். ஓகே, எவ்வளோ, அகெயின் 10 கிலோமீட்டர் வந்து இஸ் டிரைவிங். ஓகே, he then turns to his left and then walks another 8 kilometer. ஓகே, இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் இங்கே எப்படி வரும், கீழே தான் வரும், கரெக்டாக. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட்னா கீழே வரும், கரெக்டாக. ஸோ 8 kilometer இஸ் அகெயின் வாக்கிங். ஓகே, ஆஃப்டர் தட் ஹீ டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அண்ட் ட்ராவல்ஸ் 14 கிலோமீட்டர். இங்கேருந்து ரைட்னா அப்படி இந்த சைடு வரும். ஹி ட்ராவல்ஸ் 14 கிலோமீட்டர். ஓகே, நான் இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் இன் விச் டைரக்ஷன். ஓகே, இதுதான் இனிஷியல் பாயிண்ட்டு. இதுலேருந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அண்ட் இன் விச் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, கரெக்டாக. டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து நம்ம 8. ஓகே, இது 10. ஸோ 10 + 8 என்னது 18 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து, கரெக்டாக. இது வந்து இப்போ இது வந்து ஆரிஜின் பாயிண்ட்டு, இது வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். பி இஸ் சவுத் ஆஃப் ஏ, கரெக்டாக. ஸோ அப்போ வந்து 18 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் அண்ட் த டைரக்ஷன் விச் இஸ் கரண்ட்லி ஃப்ரம் ஏ, 18 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஆஃப் ஏ. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.